ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக சூப்பராக வந்துட்டு ஒரு பாலக்கீரை தொக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். பாலக்கீரையை வச்சு நீங்கள் பருப்பு கடையல் பொரியல்னு ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி தொக்கு ஒரு தடவை செஞ்சு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வாங்க வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு அரைக்கட்டு வந்துட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பூச்சிக்கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கீரை எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க இலையை மட்டும் கிள்ளி எடுக்காமல் அடியில் இருக்க கொஞ்சம் தண்டை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லா தண்டையுமே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கீரை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வந்துடும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கீரை இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு எல்லா கீரையும் வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். அரைக்கட்டு கீரைக்கு வந்துட்டு பாருங்கள், எனக்கு ஒரு 3 கை அளவு வந்துட்டு கீரை கிடச்சிருக்குது. இதை வந்துட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மசாலா வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஷேப்பாலாம் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுனால. அதை வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி மாதிரி புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கட்டி வந்துட்டு பூண்டு நல்லா உரித்து வந்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு நிறையா பிடிக்குன்றவங்க நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் வந்து கூட்டி குறைச்சி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு கூட்டி குறைச்சி இருந்துச்சுன்னா வந்துட்டு சேர்த்துக்கலாம். முதலே போட்டுனா கச்சிட போகுது. இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் தக்காளியோட ஈரப்பதத்துலேயே இந்த மாதிரி வந்துட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப குறைன்னு அரைச்சிங்கன்னா தொக்கு வராது கரெக்டான பதத்துக்கு. நல்லா மைய அரைச்சி வந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு வானல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் லேசாக காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம், கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். எனக்கு சோம்பு வந்துட்டு பிடிக்குன்றதுனால நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன். உங்களுக்கு சோம்பு பிடிக்காதுன்றவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல் வந்துட்டு பூண்டு வந்துட்டு தோலோடு வந்துட்டு தட்டி எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பூண்டை தட்டி போடுங்க. அது வந்து எண்ணெயில் பொரிஞ்சு அந்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 வரமிளகாயை வந்துட்டு கிள்ளி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலா கலவை, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி மாதிரி நிறைய ஊற்றிடாதீங்க, நமக்கு ஏன்னா தொக்கு பதத்துக்கு வர்றதுனால தண்ணி ஊற்றாமல் நல்லா சுருளை வதக்கி தான் வந்து எடுக்க போகிறோம். அதனால் அந்த ஜார கழுவுன தண்ணி வேணால் கொஞ்சமாக வந்துட்டு ஊற்றிட்டு இதை வந்துட்டு நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து தெரித்து வர்றதுனால மூடி போட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டு எடுத்துடுங்க. எண்ணெய் லேசாக மேலே வந்துட்டு பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள், நல்லா வந்துட்டு சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பாலக்கீரையை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீரை வந்துட்டு போடும்போது கொஞ்சம் மேலே நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அனலை வந்துட்டு அதிகமாக வச்சு நல்லா வந்துட்டு கிண்டி கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கம்மியாக வந்துடும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்து எடுங்க. அந்த மசாலாவில் வந்துட்டு எல்லா கீரையும் வந்துட்டு பட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்து வரும். இப்போ வந்துட்டு கீரை போட்டதுனால அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க, திறந்து தான் வந்துட்டு வேக வைக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கவும் நல்லா வந்துட்டு திக்கான பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதனால் வந்துட்டு கீரை வேக கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி வந்துட்டு ஊற்றாமல் லேசாக வந்துட்டு தெளித்து வந்துட்டு வேக விடுங்க. அது அப்படியே கொதிஞ்சு சீக்கிரமாக வெந்துடும் கீரை, ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு கீரை நல்லா சுருண்டு வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், நான் லேசாக வந்துட்டு தண்ணி தெளிச்சிருந்தேன், நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் எனக்கு வந்துட்டு தொக்கு பதத்துக்கு வேணும், அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடுறேன். இது வந்து நீங்கள் சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நீங்கள் தோசை இட்லிக்கு நீங்கள் இதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளியில் வந்துட்டு அந்தளவுக்கு புளிப்பு இல்லாதவங்க கடைசியில் வந்துட்டு கொஞ்சம்
புளி கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கூட புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு புளிப்பு, அப்புறம் வந்துட்டு காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த தொக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தக்காளியெல்லாம் சேர்க்கறதுனால. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.